வெல்கம் பேக் டு டான் vlog guys. இன்னைக்கு நம்ம அம்மா சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முட்டை பிரியாணி. தரமான சம்பவம் கைஸ். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயை ஊற்றிக்கிட்டு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு சும்மா நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிக்கிட்ட பிறகு அது நல்லா ப்ரௌன் ஆகிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எடுத்து நல்லா அரைச்சி அதில் கொட்டி அதையும் நல்லா வதக்கிட்டு அதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்ட பிறகு அதில் கொஞ்சம் தக்காளியை எடுத்து போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிட்ட பிறகு நல்ல ஒரு கை நிறைய கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் எடுத்து ரெடியாக பக்கத்தில் வச்சுக்கோங்க. எங்கள் அம்மா புது விஷயம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி ஜாரில் தக்காளி போட்டு அதில் கொஞ்சம் பச்சை மிளகா இல்லை மிளகாத்தூளை போட்டு நல்லா அரைச்சி வச்சுருந்தாங்க. அதையும் எடுத்து ஊற்றி அதில் கொஞ்சம் தயிர் ஊற்றி கலக்கி நல்லா பேஸ்ட் மாதிரி வர மாதிரி பண்ணிக்கிட்டாங்கங்க. அதுக்கப்புறம் இருந்த மசாலா, இந்த தனியாத்தூள், மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு புதினா, கொத்தமல்லி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா கலக்கிக்கிட்டாங்க மக்களே. கலக்கிட்ட பிறகு அதில் எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் போக கொடுத்தாங்க. டேஸ்ட் காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூளை போட்டு திருப்பி வதக்குன்னு வதக்கிட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அரிசிக்கு எவ்வளோ தேவையான தண்ணியை ஊற்றிட்டு திருப்பி எனக்கு டேஸ்ட் போக கொடுத்தாங்க. நானும் டேஸ்ட் பார்த்தா நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அரிசியை எடுத்து கழுவி அந்த அரிசியை எடுத்து திருப்பியும் அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கலக்கிட்டு திருப்பி அதை அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சுட்டாங்க. அதுக்குள்ளே முட்டையும் வெந்துருச்சு. சைடில் நம்மளுக்கு பச்சடியை ரெடி பண்ணிட்டாங்க. பச்சடின்னா தயிர், வெங்காயம் தான். இது ரெடி பண்ணிட்ட பிறகு முட்டையை எடுத்து கோடாக போட்டு அதை முட்டை மசாலாவுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ஏன்னா இது முட்டை பிரியாணி இல்லையா, கண்டிப்பாக முட்டை தேவைப்படும்ன்ட்டு முட்டையை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதில் கொஞ்சம் மிளகாத்தூளை போட்டுக்கிட்டாங்க. அதில் வேக வச்ச முட்டையை எடுத்து நல்லா முட்டை மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா பிரியாணி, அதில் முட்டையை எடுத்து போட்டு முட்டை பிரியாணிக்கு செட்டப் பண்ணிக்கிட்டாங்க. செட்டப் பண்ணிக்கிட்ட அப்புறம் தான் நம்மளோட ஸ்பெஷல் ஐட்டம் வாழை இலை அதில் போட்டு தம்மை கட்டிக்கிட்டாங்கங்க. தம்மை கட்டிட்டு பிறகு அது ஒரு 15 நிமிஷம் அதில் தம் போட்டு அப்படியே விட்டுட்டாங்க. வேறு எதுவுமே பண்ணலை. அதுக்கப்புறமா அந்த வாழை இலையை 15 நிமிஷத்துக்கு அப்புறம் விட்டு எடுத்தால் சும்மா சரியான ஸ்மெல்லுங்க அந்த வாழை எலிது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டைல் வாழை இலையை விரித்து அதில் பிரியாணி, பச்சடி எல்லாம் வச்சு அந்த பிரியாணியை ஸ்லோமோவை காட்டுறப்பே டெம்ட் ஆகுதுல்ல, அதுக்கு தான் உங்களுக்காகவே நான் ஸ்லோமோவில் எடுத்தேன். இந்த பிரியாணியை எடுத்து வாழை இலையில் கொட்டி அப்படியே அது சுட ஆவி பறக்க ஒரு வாய் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிச்சிட்டு அந்த பச்சடியில் கொஞ்சம் முட்டியில் கொஞ்சம் எடுத்து உடச்சி அப்படியே வாயில் வச்சேன்னா என் ரியாக்ஷனை நீங்களே பாருங்களேன். சும்மா அப்படியே சொர்க்கத்துக்கு போய் ரிட்டர்ன் வந்துட்டு அப்படியே அந்த சாப்பாட்டுக்கு ஒரு கிஸ்ஸை போட்டு விட்டாச்சு. இதே மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்கணும்னு நினச்சின்னா என்ன உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.